கவியின் குரல் நிகழ்வுடன் உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் எமது வாழ்க்கையில் நாம் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் மிகுந்த அனுபவங்களை நாம் காண்கின்றோம். பாடசாலை காலங்களாக இருக்கட்டும், குடும்பத்தாருடன் நாம் இருக்கின்ற காலங்களாக இருக்கட்டும், தொழிலுக்கு சென்றிருக்கின்ற சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், இவ்வாறாக எமது வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் பலதரப்பட்ட அனுபவங்களை திரட்டி கொடுக்கின்றது இந்த வாழ்க்கை. அவ்வாறாக பாடசாலை கால நினைவுகள், அனுபவங்கள் என்பவை என்றுமே நாம் மறக்க முடியாதவை. அவற்றை நாம் மீண்டும் அனுபவிக்க முடியாதவை. நினைவுகள் மட்டுமே இருக்கும், அதை நாம் மீட்டி மீட்டி பார்க்கலாம், பார்த்து ஏங்குவதும் உண்டு. மரணப்படுக்கையில் கூட ஏங்குவது உண்டு சிலர். அவ்வாறு பாடசாலை நினைவுகள் மிகுந்த நம்மை ஒரு சொர்க்கத்திற்கே அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த நினைவுகளாக காணப்படும். ஆகவே அவற்றினை நாம் மீட்டி பார்க்கின்றோம் பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில். அவ்வாறாக எனது பாடசாலை நினைவுகளையும் இந்த கவிதை வழி மீட்டி பார்க்க விரும்புகின்றேன். வேண்டும் இந்த பள்ளி வாழ்வு, கனவிலும் தினம் ஏங்குகிறேன். வேண்டும் இந்த பள்ளி வாழ்வு, கனவிலும் தினம் ஏங்குகிறேன். சிட்டுக்களாய் சிறகடித்த திருநாளை தேடிடுவேன் நொடிக்கொரு தடவை. சிட்டுக்களாய் சிறகடித்த திருநாளை தேடிடுவேன் நொடிக்கொரு தடவை. தேடி பார்த்தேன் இதைவிட ஓர் அழகான உலகம். தேடி பார்த்தேன் இதைவிட ஓர் அழகான உலகம் உண்டா என்று. தோற்று போனேன் அம்மா என் முயற்சியில், தோற்று போனேன் அம்மா என் முயற்சியில். ஆம், கல்லூரி வாழ்வே அரியதம்மா அதிலோர் ஐயமில்லை. கல்லூரி வாழ்வே அரியதம்மா அதிலோர் ஐயமில்லை. ஒரு காலத்தில் சந்தோஷ பறவைகளும், ஒரு காலத்தில் சந்தோஷ பறவைகளும் நட்பு பறவைகளும் குடியிருந்த நினைவு கூடு இது. காலம் பல கடந்தாலும் அழிவொன்று இதற்கில்லை. ஒரு காலத்தில் சந்தோஷ பறவைகளும் நட்பு பறவைகளும் குடியிருந்த இக்கூடு. காலம் பல கடந்தாலும் அழிவென்பது இதற்கில்லை. இனியும் நினைவிருக்கும் பள்ளியும் படிப்பும், பட்டமும் பலகதையும். இனியும் நினைவிருக்கும் பள்ளியும் படிப்பும், பட்டமும் பலகதையும். சுற்றியும் உடன் உறவுகளோடு, சுற்றியும் உடன் உறவுகளோடு சும்மா திரிந்த பொழுதுகள். எண்ணங்கள் ஏதுமின்றி இலட்சியம் என்று ஒன்றுன்றே. எண்ணங்கள் ஏதுமின்றி இலட்சியம் என்று ஒன்றுன்றே. சுற்றி வந்தோம் இப்பள்ளிதனை. இன்று எல்லாம் மாறி போச்சு, இதயம் முழுதும் கனமாய் போச்சு. இன்று எல்லாம் மாறி போச்சு, இதயமெல்லாம் கனமாய் போச்சு. வரும் புத்தக புழுவின் வாழ்வு போதாது, வாழ்வின் யதார்த்தம் யதார்த்தம் எதுவென்று. வெறும் புத்தக புழுவின் வாழ்வொன்று போதாது, வாழ்வின் யதார்த்தம் யதார்த்தம் எதுவென்று. படம் போட்டு காட்டியது என் பள்ளி என்றோ. ஆம், என் பள்ளிதான். எனக்கு இன்னார் இனியார் இவர் என்று தனிப்பட சொல்ல எவரும் இல்லை. எனக்கு இன்னார் இனியார் இவர் என்று தனிப்பட சொல்வதற்கு எவரும் இல்லை. நட்பொன்று கைகோர்த்த நாள் தொட்டு, நட்பொன்று கைகோர்த்த நாள் தொட்டு நான் என்ற நிலை மாறி, நான் என்ற நிலை மாறி நாம் என்ற நிலைக்குள் வந்து விட்டோம். எனக்கு இன்னார் இனியார் இவர் என்று தனிப்பட சொல்ல எவரும் இல்லை. நட்பென்று கைகோர்த்த நாள் தொட்டு நாம் என்ற எல்லைக்குள் வந்து விட்டோம். இதுதான் பள்ளி தந்த பெரும்பாடம். இது என் வீடு என்ற எண்ணம் சூழ கல்லூரியில் கடமையாற்றி வரும் என் அன்னை நிகர் ஆசான்களே. இது என் வீடு என்ற எண்ணம் சூழ கல்லூரியில் கடமையாற்றி வரும் என் அன்னை நிகர் ஆசான்களே. யான் இதற்கு இளனோர் கைமாறே என்று கை விரிப்பது தவிர பிறிதொன்றும் சொல்வதற்கில்லை. என்று கை விரிப்பது தவிர சொல்வதற்கு பிறிதொன்றும் இல்லை. தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் என்னவென்று, எங்கெல்லாம் இருத்தல் ஏற்புடையதென்று. தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் என்னவென்று, அது எங்கெல்லாம் இருத்தல் ஏற்புடையது என்று. வழி சமைத்த கல்லூரி நாயகர்களை நான் மறவேன் என்றும். வழி சமைத்த கல்லூரி நாயகர்களை நான் மறவேன் என்றும். நான் தாங்கி வந்த இன்னும் ஓர் கவிதை, கவிதை எனும் தலைப்பில். நான் தாங்கி வந்து இன்னும் ஓர் கவிதை, கவிதை எனும் தலைப்பில். ஆம், எனது கவிதையின் தலைப்பே கவிதைதான். ஒரு கவிதை நினைத்தால் எதையும் செய்து முடித்து விடலாம். ஏனென்றால் ஒரு எழுச்சி கவிதையாக இருக்கட்டும்,
என்னவோ கவிதை என்னவோ தலைப்பினை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கு கவிதை என்பது ஒரு சிறந்த ஆயுதமாக காணப்படுகின்றது. ஒரு தலைவன் தலைவியிடம் காதலை சொல்வதாக இருக்கட்டும், ஒரு தாயின் தந்தையின் அன்பினை எடுத்துரைப்பதாக இருக்கட்டும், பாடசாலை நினைவுகளை மீட்டி பார்ப்பதாக இருக்கட்டும், இல்லை ஒரு எழுச்சி கவிதைகளாக இருக்கட்டும், ஒரு அரசியல் பிழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அரசியலின் அநியாயங்களை எடுத்துரைப்பதாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலையிலும் கவிதை என்பது சிறந்த ஆயுதமாக காணப்படுகின்றது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஓர் தீர்வு கொடுக்கும் மருந்தாக இந்த கவிதை காணப்படுகின்றது. அந்த வகையில் கவிதையின் சிறப்பினை எடுத்துரைப்பதுதான் எனது மற்றுமோர் இந்த கவிதையின் நோக்கம். கவிதை கவிதை ஒன்று போதுமே, கவிதை ஒன்று போதுமே, கட்டிருக்கமான மனதையும் கலைத்துவிட, கவிவழி ஊறிய மனது கற்பனைக்கும் எட்டாத பெருமதி என்றோ. கவிதை ஒன்று போதுமே, கட்டிருக்கமான மனதையும் கலைத்துவிட, கவிவழி ஊறிய மனது கற்பனைக்கும் எட்டாத பெருமதி என்றோ. ஆம், கவிதை என்பது பெருமதி கணிக்க முடியாத ஒன்று. அதற்கான கணிப்பு என்பது பெருமதியால் முடியாது. கணப்பொழுதே போதுமடா கலைநயக்கும் கவி படைக்க, கணப்பொழுதே போதுமடா கலைநயக்கும் கவி படைக்க, தமிழோடு விளையாட தக்கதோர் வழிதான் அதுவம்மா, தமிழோடு விளையாட தக்கதோர் வழிதான் அதுவம்மா. ஊன்றி நடக்க ஓர் கோல் இல்லா முடவனையும், ஊன்றி நடப்பதற்கு ஓர் கோல் இல்லாத முடவனையும் அவன் உள்ளம் எழுப்பிவிடும் ஓர் எழுச்சி கவிதை கேட்டாள். ஊன்றி நடக்க ஓர் கோல் இல்லா முடவனையும் அவன் உள்ளம் எழுப்பிவிடும் ஓர் எழுச்சி கவிதை கேட்டாள். அன்னையவள் அற்புதமும் அப்பனவன் அரவணைப்பும், அன்னையவள் அற்புதமும் அப்பனவன் அரவணைப்பும், அழகாய் பேசிடவோர் வழி இக்கவி வழிதானன்றோ, வழி இக்கவி வழிதானன்றோ. ஆண்டவன் அளித்த அத்தனை கொடையும் அழகழகாய் எடுத்துரைக்கும் இக்கவி வழி, ஆண்டவன் அளித்த அத்தனை கொடையையும் அழகழகாய் எடுத்துரைக்கும் இக்கவி வழி. அமைதியற்ற அரசியலை அகற்றிவிட குரல் கொடுக்கும் இக்கவி வழி, அமைதியற்ற அரசியலை அகற்றிவிட குரல் கொடுக்கும் இக்கவி வழி. உதித்தேன் மரித்தேன் என்றன்றே, உதித்தேன் மரித்தேன் என்றன்றே, எனது படைப்பு இதுவென காலம் தோறும் ஒளித்து நிற்கும் இக்கவி வழி. உதித்தேன் மரித்தேன் என்றன்றே, காலம் தோறும் என் கவி வழி ஒளித்து நிற்கும் என்றென்றும். சொல்லாண்ட கம்பனான போதும் பெண்ணியம் பேசிய பாரதியான போதும், சொல்லாண்ட கம்பனான போதும் பெண்ணியம் பேசிய பாரதியான போதும், பேரோடு நிலைத்திருக்க அவர் பேசிய கவியொன்றே காரணம் மறவாதீர், பேரோடு நிலைத்திருக்க அவர் பேசிய கவிதான் காரணம் என்பதை மறவாதீர். இனி ஒரு விதி செய்ய இலக்கணம் பிழைக்காது, இலக்கணம் பிழைக்காது எடுத்துரைப்போம் நிலையை இக்கவி வழி. இனி ஒரு விதி செய்ய இலக்கணம் பிழைக்காது எடுத்துரைப்போம் நிலையை இக்கவி வழி. வாழ்க கவி வாழிய கவிதைகள், வாழ்க கவி வாழிய கவிதைகள். நன்றி.